கோவை செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து தொழிலாளர்கள் 6 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மார்ட்டினிடம் கேட்கலாம். மார்ட்டின், இந்த தொழிற்சாலையில கொதிகலன் வெடித்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? இந்த சம்பவம் சரியா இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியா நடந்திருக்கு. இது வந்துட்டு கோவை அடுத்த செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோராட்டு குப்பை அப்படின்ற பகுதி. இந்த பகுதியில தான் இது ஃபுல்லா ஒரு பல்லடம் செல்லக்கூடிய ஒரு தனியான ஒரு புறவழிச்சாலை. இங்க இருக்கக்கூடிய இடத்துலதான் ஒரு தனியார் நிறுவனத்தோட டயர் ரீட்ரேடிங் கம்பெனி இயங்கிட்டு இருந்திருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முழுக்க அந்த பழைய டயர் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய கொதிகலன்ல சுமார் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலையும் அதை ஃபுல்லா வந்து திரவ நிலைக்கு வந்து உருக்குறாங்க. உருக்கி அதுல இருந்து ஃபர்னஸ் ஆயில் எடுக்கக்கூடிய பணி தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த தனியார் தொழிற்சாலையில. அப்போ வந்து இன்னைக்கு அந்த பணியில வந்து ஒரு மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த ஒரு 6 பேர் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல வந்து அந்த ப்ரெஷர் அதிகமா, அதாவது 1000 டிகிரிக்கு செல்சியஸ்க்கு அதிகமா இந்த ப்ரெஷர் ஆனதுனால தான் அது கொஞ்சம் சூடு தாங்காம பாய்லர் வெடிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. முதல் கட்டமா இப்ப காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 6 பேருமே இப்ப வந்து ஆபத்தான நிலைமையில கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க.